எம்ஜிஆர் ஐயாவோட 100வது பிறந்த நாளுக்கு தான் இது ஓபன் பண்ணாங்க. எனக்கு மட்டும் வச்சுக்கிறேன். மஞ்சள் ஈரோட்டுக்கு மஞ்சள் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். கொக்கு பறக்குதா. இங்க பாருங்க கொடிவேரி டேம் 4 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. வந்தாச்சு கொடிவேரி. இங்க கொஞ்சம் தண்ணியே வரலைங்க. ஃபுல்லி டிசப்பாயிண்டட். வேணா உள்ள போலாமா வேணாமா? 5 rupees வேஸ்ட் பண்ணுவானா? ஆனா இதுதான் ஃபிளாப். சொன்ன ரூட் வேற, இப்போ போயிட்டு இருக்க ரூட் வேற. அதாவது பார்ட் டைப்ல போறோம். உட்காந்து பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு மட்டும் வச்சுக்கிறதா? ஏன் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டோம். நாங்க சின்னதா தெரிஞ்சா போதும். நான் கவர் ஆவேன் நல்லா, எனக்கு தெரியும். ஏதோ மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறேன். விசித்திரமா ஒரே ஃபன்னா இருக்கிறா. ஏதோ பேசிட்டு வந்தேன் மறந்துட்டேன். வேறோட மக்கள் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம மூஞ்சியை பார்ப்பாங்க. இங்க பாருங்க கொடிவேரி டேம் 4 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. லெஃப்ட் எடுத்தா மைக் இருக்கான்னு பாத்துக்கூடா. மைக் இல்ல இல்லாம போயிட போகுது. மைக் இருக்குது. மஞ்சள் ஈரோட்டுக்கு மஞ்சள் தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா, ஈரோட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது மஞ்சள்ங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். பாப்போங்க இன்னைக்கு அலோவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கொடிவேரிக்கு. அலோவெல்லாம் பண்ணுவாங்க. தண்ணி போகுது. அப்ப தண்ணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது இந்த சைடுங்க. இது அடிக்கடி ஓபன் பண்ணுவாங்க. அந்த சைடு இன்னொரு ஒரு இது இங்க பாருங்க. இங்கதான் அந்த ஷட்டர்லாம் இருக்கு. வந்தாச்சு கொடிவேரி. தண்ணி வரலடா. ஃபர்ஸ்ட் தண்ணி வரலைங்களா? வரலைங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாரு. என்னங்க தண்ணி ஃபுல்லா நிறுத்தி வச்சுட்டாங்க. அதோ இந்த கார்னர்ல வேணா ஒரு சுத்தமா தண்ணி வரலைங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். தெரிஞ்சதானடா வந்தோம். இப்பதாங்க ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருந்தது. என்னன்னு தெரியல, ஃபுல்லா நிறுத்தி இப்படி வச்சுட்டாங்க. இதுக்குள்ள போகணுமா என்ன? தண்ணியே வரல. ஏன் போயிட்டு? ஆமா, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிட்டு போயிடலாமா? இங்கிட்டு கொஞ்சம் வரும். இங்க பாருங்க. இங்க கொஞ்சம் தண்ணியே வரலைங்க. ஃபுல்லி டிசப்பாயிண்டட். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய தண்ணி வரும், உள்ள அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு வந்தோம் நியூஸ்லாம் பார்த்துட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தா சுத்தமா தண்ணி இல்லைங்க. தீபாவளிக்கு வந்தப்போ அது இங்கே நின்றுட்டே தான் பார்த்துட்டு போனோம். அப்ப தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்தது. வந்துட்டு இருந்த இடத்துல இப்ப சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்களேன், ஃபுல்லா ஏதோ ட்ரையா இருக்க மாதிரி இப்படி இருக்குங்க. இந்த தண்ணி ஏதோ இந்த மூலையில ஒரு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் அந்த எண்ணில் கொஞ்சம் தண்ணிங்க. இவ்வளோதான் வருதுங்க தண்ணியே. க்ரௌடும் சுத்தமா இல்லை. இதெல்லாம் சம்மர் தான் கரெக்டு. சம்மர் டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு. அது இன்னும் 5 minutes வெயிட் பண்ணுமா? ஐயோ ஐயோ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பரிசல்ல போவாங்க. ஆமாண்டா. அந்த எங்க மாமா ஒரு டைம் கூட்டிட்டு போனாரு. நான் போலாம் பரிசல்ல. ஆக்சுவலி பரிசல்ல வச்சு சுத்துவாங்க. இப்படி சுத்தி சுத்தி நம்மளை இது பண்ணி காமிப்பாங்க. நிறைய இருக்குங்க. கேட்டீங்கன்னா ஷுவரா தண்ணி இங்க ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு vlog பண்றோம். இங்க ஃபுல்லா வந்துட்டு இங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பரிசல்ல போய் அங்கேயும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் கட்ஸா அது அந்த ஹில்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது கொடிவேரி டேம் பார்த்தாச்சு. மூணாவது நேரா கோயில் தான் போறோம். அதான் நாங்க வர வழியில ஃபர்ஸ்ட் ஒரு வழி காட்டணும் கள்ளிப்பட்டி. அங்க போயிட்டு அங்கிருந்து நம்ம அந்த ட்ரீஸ் எல்லாம் லென்த் ட்ரீஸ் எல்லாம் ஹைட்டான ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கிட்ட இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் இந்த தண்ணி வரும். ஸ்பிளிட் அப் ஆகி வேணா அங்க காட்டுறோம். அங்கேயும் ஒரு மெமரி இருக்கு. பொங்கல் டைம்ல போயிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஆடுது அது லைட்டா அந்த லைட்டான வண்டி எல்லாம் போனாலும் நம்ம அங்க பொங்கல் டைம்ல 2 வருஷம் முன்னாடி 2023 பொங்கல் மெமரி அங்க தானே. ஆமா, அது காட்டுறோம். போயிட்டு கோயில் முடிச்சுட்டு அந்த ஆர்ச். அதுக்கப்புறம் வேணா நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒண்ணு இது ஃபுல் டீடைலா போடலாம். இன்னொன்னு பெண்டிங் என்ன கடம்பூர் திம்பா அப்படி இருக்கு. அடுத்தடுத்து நிறைய இருக்குங்க. நீங்க கேட்கறத பொறுத்து நம்ம வீடியோஸ் போறதுக்கு நாங்க ரெடி. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன vlog பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. கோபிக்குள்ள என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் தனியா இண்டிவிஜுவல் vlog-ஆ லென்த்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம என்ன உள்ள போலாமா வேணாமா? 5 rupees வேஸ்ட் பண்ணானா நம்ம இப்படியே டைரக்ட்டா வந்த வழியிலே பண்றதுங்க. இன்னொரு நாள் நம்ம வந்து இதை பார்த்துட்டு இப்ப நம்ம போய் பேசாம சாப்பிட்டு கள்ளிப்பட்டி போயிட்டு உள்ளே செல்கிறோம். அந்த எங்களை மாதிரி ஒசரமா இருக்கிற மரத்தை பாக்குறோம். அதுக்கு கிட்ட இருந்து கேப்சர் பண்றோம். கோயிலுக்கு போறோம், அப்புறம் ஆர்ச்ச போறோம், கவர் பண்றோம், அப்புறம் ஷோரூம் போறோம், வண்டி எடுக்கிறோம், முடிக்கிறோம். அவ்வளவுதான்.
அதான் ஒரு டெஸ்டினேஷன் கிளம்பணும், அடுத்தடுத்து போகலாம் அப்படின்னு பல டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதுதான் ஃப்ளாப்பு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு vlog நமக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாட்டுக்காக மட்டுமே நாங்கள் ஃபஸ்ட்டு vlog எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் லாஸ்ட் இயரில் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் மொக்க வாங்கினதே நிறையாவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல தான் க்ரீனரி இருக்குது. ஸோ அதனால தான் நிறுத்தி எடுத்தேன். சரி எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் 2 வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்கள் கேப்சர் பண்ணியிருப்போம். அந்த இடத்துலையுமே அறுவடை பண்ணிட்டாங்க, மறுபடியும் நாற்று நட்டியிருக்காங்கன்னு சொன்ன இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், நல்ல க்ரீனரியாக. இன்னும் சாப்பிடல, அதை தான் நாங்கள் கடையை தேட்டு மறுபடியும் சின்ன திருத்தம். கடையை தேட்டு நாங்கள் அப்படி போகல, வந்த வழியில் போகல, மறுபடியும் இப்படி வரோம். காலேஜ் பிரிவு பங்களாபுதூர், அங்கேருந்து கள்ளிப்பட்டிலேருந்து இப்படி, அதாவது பார்ட் டைப்பில் போகிறோம். நம்ம ஊருக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திட்டுவீங்க, வெளியூருக்காரங்களுக்கு தெரியாது நம்ம எந்த ரூட்டில் போகிறோங்கிறத. சரி ஓகேவா, இந்த வீடியோ இதோட முடிக்கல. இந்த சீனை இதோட முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துல கன்டினியூ பண்ணுறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். நேரம் பெட்ரோல் அடிச்சிட்டோம். மேபி தெரில, இப்படி தான் சொல்கிறோம். கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும். இன்னும் போயிட்டு நாங்கள் கள்ளிப்பட்டி இன்னும் போகிற வரையில் சீனரிஸ் நல்லா இருந்தால் அப்படியே கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ட்ரீஸ் கிட்ட போனதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். ஓகே பாய். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்ட கிளிப்பு பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கிளிப்பாக தான் எடுத்துருப்போம், ஏன்னா சாப்பிட்ற இதில் vlog பண்ணுறதுனால அங்கே உட்காந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. அதனால் 15 செகண்ட்ஸோ 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்தோம். கிளிப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பங்களாபுதூர் அப்படியே சுற்றி கள்ளிப்பட்டி அப்படியே அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே கேப்சர் பண்ண போகிறோம். டேரெக்டாக அந்த பாரியூர் கிட்ட தான் போக போகிறோம். ஏன்னா டைம் ஆச்சு ஆல்ரெடி. இப்போ 4:30 5:30 நான் பைக் டெலிவரி எடுக்கணும். அதனால் ஒன்று டேரெக்டாக 1 hour தான் இருக்குது. போகிறக்கு எங்களுக்கு 1/2 hour ஆயிரும் நினைக்கிறேன். இப்படி சுற்றிட்டு தான் போகணுமா. போகிறவரில் இப்போ போகிறப்போ ஆர்ச் ஒன்று முன்னாடியே ஒன்று இருக்கும், அதுவும் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு தான் போவோம். நாங்கள் அடுத்தது அந்த ஆர்ச்சுக்கு போய் கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த க்ரீனரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். இதுவுமே டெமாலிஷ் பண்ணி புது ஆர்ச் கட்டியிருக்காங்க. பழைய ஆர்ச் வேணால் நான் இந்த வீடியோவோட முன்னாடியோ பின்னாடியோ இல்லை இந்த டைம் பேசுகிறப்பவே நான் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ கட்டின ஆர்ச் இதுதான். இப்போ இது எனக்கு தெரில எவ்வளோ நாள் ஆச்சு நான் கட்டி. ஸோ இந்த ஆர்ச்சு கோபி டு சத்தியில் இருக்க ஆர்ச்சு. கோபிக்கு ஐடென்டிட்டியே இந்த 2 ஆர்ச்சு தான். இது ஒன்று, இன்னொரு அந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்குது. கோபி டு ஈரோடு அந்த பக்கம் ரோட்டில் ஆர்ச்சு ஒன்று இருக்குது. 2 ஆர்ச்சு தான். ஸோ இதுதான் எங்கள் ஆர்ச்சு. எப்படி இருக்கு? நாங்கள் பங்களாபுதூர் வழியாக போகலை, சின்ன திருத்தம். மறுபடியும் எகைன் நாங்கள் இந்த ஆர்ச்சை கேப்சர் பண்ணிட்டு பழைய ஆச்சும் இன்னொரு ஆர்ச் இருக்குது அதையும் கேப்சர் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு. ஆனால் உங்களுக்கு காட்ட வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் கரெக்டாக காட்டிடுவோம். ஸோ நாங்கள் போகிற ரூட்டு சொன்ன ரூட்டு வேறு, இப்போ போயிட்டு இருக்கிற ரூட்டு வேறு, அவ்வளோதான். சின்ன திருத்தம். எனக்கு மட்டும் வச்சுக்கிறேன், இல்லை உனக்கு வைக்கணுமா? எனக்கு மட்டும் வச்சுக்கிறதா? ஏன்? ஒருவேளை வண்டியில் இருந்ததுன்னா 2 பேர் கவர் ஆக மாட்டோம். நான் கவர் ஆவேன் நல்லா, எனக்கு தெரியும். சரி விடு, மக்கள் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம மூஞ்சியை பார்ப்பாங்க, நம்ம அப்படியே திருப்பி காட்டிடுவோம். கைஸ் அடுத்த ஆர்ச்சுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த ஆர்ச்சு ஒரு மெமரி இருக்குது. 2017 மார்ச் கரெக்டாக 12th அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ அந்த மேக்ஸ் ரிவிஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏர்லி மார்னிங் 3:30 4:30 ஒரு லாரிக்காரர் வந்து இடிச்சு ஆர்ச்சு உடஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆர்ச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் கட்டினாங்க. இது கரெக்டாக எம்ஜிஆர் ஐயாவோட 100வது பிறந்த நாளுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவோட 100வது பிறந்த நாளுக்கு தான் இது ஓப்பன் பண்ணாங்க. ஆமாம், அதுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதுலேயே போட்டிருப்பாங்க பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி, அது ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நுழையில்னு போட்டிருப்பாங்க. சரி, நுழைவாயில், சாரி வாயில் நுழையில சார். ஸோ இதுதான். எப்படி இருக்கு? பங்கமாக இருக்கா ஆச்சு?
இதுதான் மெமரிஸ் எங்களுக்கு பொறுத்தவரை இருக்கு. ஸோ இந்த ஆச்சும் நாங்கள் கவர் பண்ணியாச்சு. நைஸ், அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து இந்த கோயிலுக்கு தான். இன்னொருத்தர் அங்கே பக்கத்தில் உள்ள கொஞ்சம் நேச்சர் ஏரியா இருக்குது, அதை முடிஞ்சால் கவர் பண்ணுறோம். கண்டிப்பாக கவர் பண்ணுவோம், முடிஞ்சா இல்லை. டெம்பிள் போயிட்டு டெம்பிள் உள்ளேலாம் போகல, ஜஸ்ட் வெளியவே தான். அப்படியே நம்ம திருப்பி அந்த வாய்க்கால் பக்கத்தில் அப்படியே ரோடு ஒன்று போகும், மண் ரோடு, அதுலேயே அப்படியே தான் போக போகிறோம். இதுலடா இதில் வர லெஃப்ட் அப்படியே திரும்பினா உள்ளே கொண்டு போயிடலாம். இந்த லெஃப்ட் தான், இப்படி எப்படியே உள்ளே போகிறோம். எஸ்பி நகர் போய் மறுபடியும் அதே இது போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் தான் நாங்கள் அப்படியே ரைட் கட் பண்ணி அப்படியே போயிருப்போம் ஸ்டார்டிங் வீடியோ. இப்போ எண்டிங் வீடியோவுக்கு நாங்கள் இப்படி வந்து வரோம். ஸோ நம்ம பைக்கு டெலிவரி இங்கே தான் எடுக்கணும். ஐயாப்பா, ஷோரூம் பேக் சைடு. நம்ம ஆல்ரெடி இதே ரூட்டில் தான் வரப்போகிறோம். ஐயா 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 ஏதோ பேசிட்டு வந்தேன் ஐயா, மறந்துட்டேன் ஐயா. நான் தான் ஏதோ கண்டென்ட் பேசிட்டு வந்தேன், அப்புறம் எமகா ஷோரூம் வந்து நான் அதை காட்டினேன், அப்புறம் மறந்துட்டேன். சரி கைஸ், நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். இங்கே எல்லாமே ரெசிடென்ஸாக இருக்குது, எல்லாமே குருன்னு பார்க்குறாங்க. நமக்கு வேறு vlog ஃபஸ்ட் டைமா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி இல்லை, நம்ம வைப்புக்கு என்ன செட் ஆனங்காட்டி ஓகே. இவன் பார்த்தானா பிரச்சனை இல்லை, சும்மா பேசிட்டேன். இங்கெல்லாம் வந்து ஏதோ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க விசித்திரமா. இதோ கோயம்புத்தூரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எங்கே இந்த ஏரியாவிலாம் அப்படி தான், கொஞ்சம் ஃபுல்லாக ரெசிடென்ஸு, அதனால் அப்படி தான். சரி ஓகே, நான் அங்கே அப்பா இன்னும் கொஞ்சம் க்ரீனரி 2 சைடும் வந்ததுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ரைஸ், இங்கேயும் ஒரு முருகர் கோயில் இருக்குது மலை மேலே. இது என்ன கோயில்ரா? மேலே பவளமலை. பவளமலை, இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. எங்கே இந்த மாதிரி க்ரீனரி தெரிஞ்சாலுமே நின்றுவோம். காஸ்டியூம் எப்படி இருக்குன்னா பார்க்க மாட்டோம். நாங்கள் சின்னதாக தெரிஞ்சால் போதும், லெஃப்ட் போய்க்கலாம், முருகமுத்தூர் போயிட்டு இல்லை இப்படி போய் அப்படி போயிடலாம், பாடி வரும். இப்படி போய் பட்டு குழப்பம். வந்த வழியிலே ரைஸ், வந்த வழியிலே தான் போகிறோம். இப்போ இப்படி போனால் அதில் வந்த வழி வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஒரே ஃபன்னாக இருக்கிறா. ரைஸ், இதுதான் பவளமலை முருகர் கோயில். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை கிராஸ் பண்ணி போனோம். இது ஒரு தனியாக ஒரு vlog-ஆ போடலான்னு சொல்லிட்டு. நம்ம இப்போதைக்கு உள்ளே போகல, வெளியே இருந்தால் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு நாங்கள் சுற்றி வந்தோம்னே தெரியல. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே 1 by 1 போயிடலாம். இதெல்லாம் பிளான்லேயே இல்லை, அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி ஓகே, பேச சரி இதையும் கவர் பண்ணிக்கலாம் வெளியவே. இதுதான் கோயில். இதில் தாண்ட லெஃப்ட்டு. ஸோ இதுதான் சொன்னேன், பார்த்தீங்களா தண்ணி போகுது. லெஃப்ட் ஆறா சூரியன். அப்பா எல்லோஷாக தெரியுது, அப்போல்லாம் எடுத்தப்போ சரி இது ஆரஞ்சாக தெரியுது, அப்போல்லாம் எடுத்தப்போ எல்லோவாக தெரிஞ்சுது. வா ஐஸ், பார்த்தீங்களா? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம காலையில் இங்கேயே வந்துருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்தோம்ல, நம்ம இருக்காதுன்னு நினைச்சோம். சரி ஓகே விடு, இப்படி வச்சிருவோம். மேன் 2 சைடும் தெரியும். லெஃப்ட் சைடு வந்து வாய்க்கா தண்ணி, ரைட் சைடு க்ரீனு, சென்டரில் பார்த்து நம்ம மேலே சூரியனு, சன்செட்டு. அதான் சன்செட் ஆக போகுது. வருது விலகு. கைஸ், ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும். ஆமாம், ஷேக் ஆச்சுன்னா என்னையே தான் திட்டாதீங்க. ரோடு அந்த மாதிரி, டிரைவர் அந்த மாதிரி, கேமராமேன் மட்டும் பாவம். ஸோ எங்கேயாவது லெஃப்ட் இறங்கிறாதரா. இங்கே தெரியலை, சன்னு தான் நல்லா தெரியுதுரா, அட்ராக்டிவா. ஆறு தண்ணி. நான் அவ்வளோதான், இந்த பக்கம் வந்து உன்னை காட்ட முடியாது, எப்பவுமே தண்ணி பாத்தி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் தான், இந்த பக்கம் சரியா தெரில. ஸோ அப்போ எங்க மூஞ்சி தான் வேற வைடு இருக்கான்னு நான் பார்த்துறேன். வைடில் தான்ப்பா, வைடில் தான் இருக்கு. சாரி கைஸ், எங்க ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் தான், இந்த பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி தெரியுதா? நாங்களும் தெரியுறோமா? எதுவும் தெரியலையே. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், நம்ம தான் ஹைட்டாக இருக்கோமே. ஸோ ஒரு டைம் வந்து பொங்கல் 2023 பொங்கல் தான் நினைக்கிறேன், அதில் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் ஆட் பண்ணுறோம் பாருங்க. வேட்டியெல்லாம் கட்டிட்டு அப்போல்லாம் உடம்பெல்லாம் இப்போ இருக்கிற அளவு கூடி அப்போ இருக்காது, தொப்பை கூடி இருக்காது, எல்லாம் ஒல்லியா.
ஏதோ ஒரு இது இருக்கும்ல அதுல ஊத்தாட்டு இருக்கும்ல அந்த பாலத்துக்கு தான் போறோம், அங்கதான் போறோம். டெஸ்டினேஷன் வந்தாச்சு பாரு. கொக்கு பறக்குதா. இதான் கைஸ். மறக்காம நம்ம கோபி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம கோபி மக்கள் TN36 யார் பார்த்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இது எந்த ஏரியான்னு. கண்டிப்பா பாரியூர் வர ரோடு தான். இப்படி இருக்கு. நல்லா இருக்கு. தண்ணி தான் தவிக்குது, தண்ணி எடுத்து வந்திருக்கலாம். கேக்குறியா? தண்ணி போகுதுலடா, எடுத்து குடிடா. இது இந்த தண்ணியெல்லாம் என்னென்ன மிக்ஸ் ஆகி வரும்னு எனக்கு தெரியும்ல. இங்க இந்த ஒரு வழி தெரியுதுல, இந்த வழி எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னா நம்ம கள்ளிப்பட்டின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க அந்த எபிசோட. கள்ளிப்பட்டின்னு சொல்லி இது இந்த வழியெல்லாம் போகும்னு சொல்லியிருப்போம். இந்த ரோட அங்க போய் ஜாயின் ஆகுது. ஓகே, எல்லாம் சுத்தி சுத்தி அது அங்கங்க கீழே போய் ஜாயின் ஆகுறதான், பிரான்ச்சஸ் மாதிரி தான். இங்க பாருங்க மரம், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு தம்பி. ஏய் சாரிடா பாய், எங்ககிட்ட பிஸ்கெட் எதுவும் இல்லையே. வா, எவ்வளோ தண்டி மரம். வாடா, இந்த கிரீனரி மறந்துட்டு போடுறோம். வாடா. ஆமா, இங்க பாருங்க இந்த பிளேஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. தெரியுதா? அதுதான் கோயிலோட கோபுரம். பரவாயில்ல, இங்கிருந்து தெரியுது. இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணதே இல்லைல்ல. ஆமா. ஓகே, அப்படியே ஜூம் அவுட். இது பறக்குது பாரு, அது அப்படியே 3x லீடு. வாவ் வாவ், சூப்பரா இருக்குல்ல. ஓகே சரி, இங்கதான் நம்ம மெமரிஸ். அது மேல போய் அங்க நின்னு ஞாபகம் இருக்கா பொங்கல்ல? அதுக்குள்ள வயலுக்குள்ள போய் சேத்துக்குள்ள சிக்கி காலு அதையும் காட்டுறோம். அது வேஷ்டி கட்டிட்டு நடக்க முடியாம நடந்து போனோமே. இப்ப என்ன ஒரு 15 பேர் 12 பேர் வந்திருப்போமா? ஆமா, எல்லாருமே வந்தா நினைக்கிறேன். ஆமா, நம்ம செட்டு எல்லாம் சின்னது பெருசுக எல்லாம் சேர்ந்து எல்லாருமே வந்தோம். கைஸ், எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் உறுத்திட்டே இருக்கு. இங்க பாருங்களேன், எவ்வளவு எடுத்தாலும் நமக்கு அந்த சன்னு அங்க இருக்கு. சன்னு சன்செட் ஆகும்போது அதோட அந்த ஒரு லுக்கே வந்து ஒரு சூப்பரான சன்செட்டும் சன்ரைஸும். என்னதான் சன் நம்மளை போட்டு வாட்டி எடுத்தாலும் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இங்க வந்து லைனா நின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்தோம். எல்லாரும் லைனா இங்க நின்னு எடுப்போம் போட்டோ. ஞாபகம் இருக்கா? நான் இருக்கு. எல்லாருமே இங்க நின்னு வேஷ்டி கட்டிட்டு ஒரு போட்டோ. அப்புறம் இங்க ஒரு குரூப் போட்டோ. இங்க குரூப் போட்டோ இருக்கு. அப்புறம் இங்க அது அங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள அப்படி உள்ள போய் தான் அந்த இதுலயே நடக்கணும்னு பார்த்து சேத்துல மாட்டிட்டோம். சேர் இருக்குன்னு தெரியல. பொங்கல் டைம்ல அப்போ வந்திருந்தது இல்ல. இந்த வீடியோல ஒரு போனஸா ஒரு இது பண்ணலாமா? என்னது? இந்த தண்ணி போற இடத்துல ஒரு சின்ன ஹிடன் ஸ்பாட் இருக்கு, அங்க போலாமா? இப்போவா? பக்கம் தான். இந்த இடத்துக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பா நிறைய மெமரிஸ் இருக்கும். அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. மெயினா பாய்ஸுக்கு தான் மெமரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் எழுதி கிறுக்கி நாஸ்தி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி அதை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணி இனி வரவங்களுக்கு அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி இது பண்ண வேண்டாம். கைஸ், இந்த வீடியோ இதோட முடியல. மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய். அடுத்த எபிசோடுக்கு கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இவர் சொன்ன அந்த ஹிடன் ஜம்ப் என்னன்னு தெரியல, நானும் ஒன்றும் போனதில்லை. நான் மேபி பார்த்துருப்பேன், இவர் சொன்னது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. சரி, ஒன்று பார்க்குறோம். அது சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வேணால் ஆட் பண்ணுறோம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.